நாம பண்ற கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் கடவுளை அறியாமையும் புரிஞ்சிக்காமையும் பண்ற அட்டகாச அநியாயம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. எத்தனை ஆண்கள் பங்குச்சாமியாட்ட போய், சாமி பைபிளை பற்றி எங்களுக்கு சொல்லி கொடுங்கன்னு எத்தனை பேர் கேட்டிருக்கிறீங்க? கேள்வி கேட்பீங்க, சண்டைக்கு போவீங்க, எல்லாம் செய்வீங்க. பைபிளை பற்றி கேட்பீங்களா? இப்போ டாக்டர்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? சாமி எனக்கு என்ன நோய் இருக்குது பார்த்து சொல்லுங்க, அதுக்கு ஒரு மருந்து கொடுங்கம்பீங்க. வக்கீல்கிட்ட போய் என்ன கேட்பீங்க? சார் என் கேஸ் இதுக்கு ஒரு விமோச்சனத்தை சொல்லுங்கம்பீங்க. ஒரு பிஸ்னஸ் மேன்ட்ட என்ன சொல்லுவீங்க? ஏப்பா இந்த பிஸ்னஸ் செய்யலான் இருக்கிறேன், என்ன ஆகும்னு கேட்பீங்க. லீகல் பிஸ்னஸ் அட்வைசர். இந்த பள்ளிக்கூடத்தில் டீச்சர்கிட்ட போய் என் பையனை நல்லா படிக்க வச்சு மார்க் வாங்க வைங்க, அவனை டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பீங்க. ஆக எந்தெந்த படிப்பு படித்தவனோ அந்தந்த படிப்பு படித்தவன்கிட்ட போய் அதெல்லாம் கேட்குறீங்க. சாமியாரா படிச்சுட்டு வந்திருக்கிறோம், சாமியை பற்றி படிச்சுட்டு வந்திருக்கிறோம். யாராவது வந்து எங்கள்கிட்ட சாமியை பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறீங்களா? சாமி உன்னை பற்றி எனக்கு தெரியும், போன ஊரில் இதெல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன். சாமியார் டிரான்ஸ்ஃபராக இங்கே வராரு இல்லையா, அவர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கான், அவன் பயோடாட்டா எடுத்து வச்சுருப்பான். அவர் செஞ்ச நல்லதெல்லாம் தெரியாது, அவன் என்னென்ன தப்பு செஞ்சா அதை மட்டும் லிஸ்ட் எடுத்து வச்சுட்டு, நீ அப்படியே முன்னை பற்றி எப்படி தெரியுமாமே? அன்புக்குரியவர்களே, கடவுளை பற்றி அறிகிற அறிவே உண்மையான அறிவு, மற்றதெல்லாம் போலியான அறிவு. இன்னைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் எல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் பைபிளை, கடவுளை அறிவது. அதுல முதல்ல பைபிளை நல்லா படிக்கணும். இன்னைக்கு பைபிளை சரியா படிக்காதனாலதான் தப்பு தப்பா படிச்சவனெல்லாம் பைபிளை வச்சு ஏமாத்திட்டு இருக்கிறான். நீங்களும் ஏமாந்து போயிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு சபைகள் பிரிவதற்கு காரணம் என்ன? 12 ஆண்டுகள் கத்தோலிக்க குருவானவர் படிக்கிறார், எல்லாத்தையும் படிக்கிறார். 12 வருஷம் படிச்ச குருவானவர்கிட்ட போய் எதுவும் கேட்க மாட்டோம். சோத்திரம் பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர், பாஸ்டர் சொல்ற சத்தியம் நாங்க மட்டும் பொய்யா சொல்லி கொடுக்குறோம். அதாவது பிள்ளைக்கு சோறு ஊட்டும் போது கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுவீங்களா, அப்படியே வச்சு திணிப்பீங்களா? அப்படிதான் கத்தோலிக்க திருச்சபை தன் மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊட்டுது. ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன் தொடர்ந்து 2 ஆண்டுகள் தினந்தோறும் திருப்பலிக்கு வந்தான்னு சொன்னாலே ஒரு முறை பைபிள் படிச்சதுக்கு சமம். தினந்தோறும் திருப்பலிக்கு வருகிற கிறிஸ்தவன் டெய்லி படிக்கிற வாசகத்தை கேட்டாலே 2 வருஷத்துல அவன் ஒரு முறை பைபிளை படிச்சவன் ஆயிடுவான். இதே ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு மட்டும் வரான்னு வச்சுக்கலேன், ஞாயிற்றுக்கிழமை பூசையில படிக்கிற வாசகங்களை கேட்டாவே அவன் 3 வருஷத்துல ஒரு முறை பைபிளை படிச்சவன்.